Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஐட்ரேஷன்ஸ் இன் பைத்தான். சீக்வன்ஸ் கண்ட்ரோல்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் இல்லைன்னா ஒரு செட் இல்லாட்டி ஒரு டிக்ஷனரி சீக்வன்ஸை வந்து எப்படி நம்ம ஐட்ரேஷன் பண்ணி அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கண்டிஷன் அப்ளை பண்ணுறது, அதுலேருந்து எப்படி நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணி ஏதாவது ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு அவுட்புட் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ இதில் எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட ஒரு ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது அதுதான் இப்போ நம்ம ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம் வித் சீக்வன்ஸ் கண்ட்ரோல்டு இட்ரேஷன்ஸ் இன் பைத்தான். இது நம்ம எப்படி கிளாஸ் ஆவரேஜ் எப்படி எடுக்கிறது, ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ் கொடுத்து எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கோடிங்கில் போவோம். இது என்னோட பைத்தான் நோட் புக். இப்போ நான் வந்துட்டு இதில் நியூ பைத்தான் நோட் புக் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த திரும்ப நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். சிஹெச் சாப்டர் 13 இதில் வந்துட்டு சீக்வன்ஸ் கண்ட்ரோல்டு ஐட்ரேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து டாக் ஸ்ட்ரிங்கில் இப்போ நான் வந்துட்டு என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்றது இங்கே நான் கொடுத்துட்றேன். கிளாஸ் ஆவரேஜ் ப்ரோக்ராம் தான் இப்போ பண்ண போகிறேன் வித் சீக்வன்ஸ் கண்ட்ரோல்டு ஐட்ரேஷன்ஸ். கிளாஸ் ஆவரேஜ் ப்ரோக்ராம் எப்படி நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கிரேட்ஸை வச்சு எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எப்படி ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது ஒரு கிளாஸுக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் வேரியபிள்ஸ். என்னெல்லாம் இனிஷியலைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்குவோம். ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸில் வந்து என்னென்ன தேவைன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் என்ன வேணுமோ அந்த டோட்டல் மார்க்ஸ் டோட்டல் கிரேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்மளுக்கு தேவை. அதுக்கு வந்து நான் வந்து எத்தனை கிரேட்ஸ்ன்னு நான் பார்க்கணும். டோட்டல் கிரேட்ஸ் எத்தனை, எத்தனை கிரேட்ஸ் இருக்குது, அந்த டோட்டல் கிரேட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எத்தனை கிரேட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் இருக்கிறது நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் தேவை. அண்ட் சம் ஆஃப் கிரேட்ஸ் டிவைடட் பை சம் ஆஃப் கிரேட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிரேட்ஸ். அதுதான் வந்து ஆவரேஜ். அதுதான் இப்போ நம்ம வந்து கவுண்ட் எடுக்க போகிறோம். எத்தனை கிரேட்ஸ் இருக்குன்றத கவுண்ட்ரு. அதுக்கு தான் வந்து கிரேடு கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. டோட்டலில் வந்து என்ன வரும்னா சம் ஆஃப் கிரேட்ஸ் டோட்டல் வேரியபிளில் வந்து வேல்யூஸ் எழுதும். இப்போ நான் கிரேட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். என்னென்ன கிரேட்ஸ்னு 96ன்னு ஒரு கிரேடு, நெக்ஸ்ட்டு வந்து 72. உங்களுக்கு என்ன ரேண்டமாக என்ன கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டம் கிரேட்ஸ் இப்போ நான் கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் கொடுத்துக்குங்க. இட்ஸ் யுவர் விஷ். இப்போ நான் வந்துட்டு ஒரு 10 கிரேட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். 1 2 3 ஓகே ஓகே நான் 10 கிரேட்ஸ் நான் கொடுத்துட்டேன். இந்த கிரேட்ஸ் வந்து நம்ம வந்து அடிஷன் பண்ணணும். அதை நம்ம எப்படி அடிஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆக்மெண்டட் அசைன்மெண்ட்ஸ் வச்சு நம்ம அடிஷன் பண்ணலாம். அண்ட் தென் ஐட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வச்சு தான் நம்ம ஐட்ரேஷன் பண்ண போகிறோம். ஃபார் லூப் வந்துட்டு என்னென்னா ஃபார் கிரேட் இன் கிரேட்ஸ். ஒவ்வொரு கிரேட்ஸோட வேல்யூ வந்து இந்த கிரேட்ஸில் வந்து விழுகும். அதில் உள்ள வேல்யூ ஒன்று ஒன்றா நீங்கள் எடுக்கிறீங்க. கிரேடுன்ற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேட்ஸோட வேல்யூ எல்லாமே இந்த ஒவ்வொரு வேல்யூஸாக இந்த கிரேடு வேரியபிளில் வந்து விழுகும். இந்த கிரேடு வேரியபிள் வச்சு நம்ம வந்து டோட்டலாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். இது வந்து ப்ராசஸிங் ஃபேஸ். ப்ராசஸிங் ஃபேஸு வந்துட்டு டோட்டல் ப்ளஸ் ஆகுமெண்டட் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஈக்குவல் டு கிரேடு கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கரண்ட் கிரேட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டே வரும் டு த ரன்னிங் டோட்டல் வேரியபிளில். நெக்ஸ்ட் என்ன ஒவ்வொரு கிரேடுக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கிரேடு வந்து நம்ம ஃபார் லூப்பில் போட்டிருக்கோம். அந்த ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு கவுண்ட் நம்ம வச்சா தான் நம்பர் ஆஃப் கிரேட்ஸ் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் எடுக்க முடியும். அதுக்கு வந்து கிரேடு கவுண்டரில் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்குறேன். இது நம்ம பண்ணியாச்சு. இண்டிகேட்டிங் தட் இதில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறோம். ஒவ்வொரு கிரேடாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்துட்டு ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவரேஜுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன். இந்த கால்குலேஷனில் வந்துட்டு ஆவரேஜ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் வந்துட்டு டோட்டல் டிவைட் பை
கிரேட்ஸ் கவுண்டர். ஸோ கிரேடு கவுண்டர் எத்தனை இருக்குது அப்படின்றது இதில் காட்டிடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்ட்ரிங் எஃப் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஆவரேஜ் இஸ் போட்டு ஸோ இது வந்து பிளேஸ் ஹோல்டர். ஏன்னா நான் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் இதில் வந்து ஸோ பிளேஸோட வேரியபிள் வந்து இங்கே நான் டிஃபைன் பண்ணாதான் அதோட ஃபார்மேட்டான வேல்யூஸ் வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த ஆப்ஷன்ஸ்னாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து அப்பன் ஸ்ட்ரிங்கு கம்மா போட்டு ஸோ ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு எஃப் ஃபார்மேட் போட்டு நான் பண்ணுறேன். இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஸோ இதில் அப்படியே தூக்கி எடுத்து விட்டுட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபார்மட் ஆப்ஷனில் செட் பேஸ் போடணும். இப்போ நீங்கள் ஃபார்மட் ஆப்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா செட் பேஸ் தேவையில்லை. ஸோ கம்மா போட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து வேரியபிள் நேம் வந்து இங்கே கொடுத்துலாம். ஸோ கிளாஸ் ஆவரேஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து ஹோல் லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் கிரேட்ஸை வந்து நம்ம லூப்பில் ஓட விட்டு ஸோ ஒவ்வொரு கிரேடாக நம்ம எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு கிரேடு வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும் ப்ரீவியஸ் டோட்டலோட. அந்த ப்ரீவியஸ் டோட்டல் வேல்யூஸ் வந்து ஆகுமெண்டட் அசைன்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு கவுண்ட் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு கிரேடு வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ டோட்டல் கிரேடு வந்து கவுண்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு கிரேடு கவுண்டரும் வர வர. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு கிரேட் கவுண்டரும் கிடச்சிரும். ஸோ டோட்டல் வேல்யூஸும் இதுலேருந்து கிடச்சிரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு ஸோ நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த கோடை வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளாஸ் ஆவரேஜஸ் வந்து 84.1. ஸோ இதுதான் வந்து இதோட ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸாக வந்து நீங்கள் லிஸ்ட்டு இல்லை செட்டு டிக்ஷனரிஸ் எதாவது நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஐட்ரேஷன் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ இதுதான் சீக்வன்ஸ் ஐட்ரேஷன் ஸோ வித் சாம்பிள் ஆவரேஜ் ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.